பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ யூஎஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து if else ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். if else என்ன எப்படி யூஸ் அதை பற்றிலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, if ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக போகலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிக்கலாம். ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போட்டுட்டேன். இஃப் டபுள் ஈக்குவல் டு 18 போட்டேன். print adult அப்படின்னு போட்டேன். ஓகேவா, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஏஜ்னா ஏஜ் 18 கொடுத்தாச்சு. இந்த 18 இருந்தால் நீங்கள் அடல்ட் அப்படின்னு சொல்லணும். அது சும்மா சின்னது. 18க்கு மேலே இருந்தால் என்ன அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இதில். அதை எப்படி சொல்கிறது? ஸ்பேஸ் முக்கியம், இல்லைனா இன்டென்ட் எரர் அப்படின்னு வரும். else print child அப்படின்னு கொடுத்தாச்சா. இப்போ 18 இங்கே 18 இருக்குது. இந்த டபுள் ஈக்குவல்ட்டி ஏன் போட்டிருக்கேன்னா கம்பேர் அண்ட் செக்னு அர்த்தம். ரன் பண்ணுவோம். என்ன வந்திருக்கு? அடல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்புட். இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து இன்டீஜர் வேல்யூ, அதனால் இன்ட். ஓகே, அதுக்குள்ள enter your age. Okay, இங்க age greater than or equal to, ஏஜ் வந்து greater than or equal to 18 இருந்துச்சுன்னா அடல்ட்னு வரணும். அப்படி இல்லைன்னா சைல்டு அப்படின்னு வரணும். ஓகேவா, இதை ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணோன்னா இங்கே வரும் என்டர் இயர் ஏஜ்னு கேட்குதா. 21 கொடுத்துட்டு என்டர் அனுப்பிட்டோம்னா அடல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ திரும்பி ரன் பண்ணுறோம். 12ன்னு கொடுக்குறேன், சைல்டு வந்துருச்சா. இதான் இஃப் எல்ஸ். அதாவது இப்போ இஃப் ஏஜ் வந்து 18ஓட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இதை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இதுதான் இஃப் எல்ஸில் சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, நான் நிறையா ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து வரிசையாக வச்சுருக்கேன். ஓகே, டிராஃபிக் லைட்டுக்கு போவோம். லைட் ஈக்குவல் டு ரெட் கலரில் இருக்குது. ஓகே, இப்போது இஃப் லைட் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு முக்கியங்க ரெட் print என்ன கொடுக்கணும்? ஸ்டாப். ரெட்னா ஸ்டாப் தானே, ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தாச்சு. else இருங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே கொடுத்துட்டோன்னே இங்கே கொடுக்கணும். நீங்கள் ப்ராக்கெட் போடுறதுனாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போட்டுக்கோங்க. else
கோ சேஃப்லி கொடுத்தாச்சா. லைட் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்தாச்சு. இப்போ லைட் வந்து ரெட் கலரில் இருக்குது. அதனால் என்ன ஆகணும், ஸ்டாப் தானே ஆகணும். ரன் பண்ணுறேன், ஸ்டாப் வந்துருச்சா. ஓகே, இப்போ ரெட்டு இல்லை அப்படின்னா கோ சேஃப்லின்னு வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இன்புட்டை கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா எஸ்டிஆர் நாங்கள் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க தேவையில்ல. என்டர் த லைட் கலர், நம்ம லைட் என்ன கலரோ அதை பொறுத்து. ஓகே, ரன் கொடுக்கலாமா. எரர் வந்துச்சுன்னா எஸ்டிஆர் கொடுக்கணும். ஓகே, வரலை. green go safely. ஓகே, இப்போ if else சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன் மினிட், நெக்ஸ்ட்டு 6 minutes தான் இருக்கா. ஓகே, சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நெஸ்டட் if else பெருசாக போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெஸ்டட் if else கொடுக்குறேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நெஸ்டட் if else பற்றி சொல்லித்தரேன். அப்படி இல்லைனா இருங்க, இதிலே முடிச்சிடலாம். ஓகே, else ifனா கொடுக்கலாமா இல்லை elif ஓகே. செக் அண்ட் வாட்ச். ஓகேவா. க்ரீன் கொடுத்தாச்சா. ஓகே, இப்போ என்ன ரெட்டு அப்படின்னா ஸ்டாப், ஆரஞ்சு அப்படின்னா செக் அண்ட் வாட்ச், க்ரீன்னா கோ சேஃப்லி. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்இஃபை யூஸ் பண்ணலாம். அதாவது நெஸ்டட் if else அப்படின்னா இது நெஸ்டட் if else இல்லை. ஓகே, இது ஒரு டைப்பான நெஸ்டட் if else. இந்த இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் போடுறது தான் நெஸ்டட் if else. அதை நான் சொல்கிறேன். அது வந்து இந்த எக்ஸாம் கட் ஆகாது. ஃபஸ்ட் இதை ரன் பண்ணிடுவோம். இஃப்க்குள்ளே இன்னொரு எஃப் வர்றது தான். ஓகே, ஆரஞ்ச் செக் அண்ட் வாட்ச் அதான் கொடுத்துருக்காங்க. திரும்பி ரன் பண்ணுவோம். ரெட் கலர் எதுவும் வராது, ஏன்னா நம்ம கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த கரெக்டாக அந்த இது கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோம்னா நம்ம கேஸ் சென்சிட்டிவ் தான். ரெட் ஸ்டாப் வந்துச்சா, கரெக்டாக இருக்கா. இதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இருங்க, இதுக்குள்ளே இன்னொரு இஃப் இல்லை டோட்டலாக இது பண்ணிடலாம். இதுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். ஓகே, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது ஈவனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கரெக்டு தான். ஃபஸ்ட்டு அதுக்கு ஐ
equal to int inputல enter your number. ஓகேவா? ஓகே. if I greater than 0, correct, enter print positive. இதுக்குள்ள if அதுதான் என்ன சொல்ல வரேன், nested if அப்படிங்கிறது. I less 2 equal to 0 தானே? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக தான். பாருங்கள், எல்லாமே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை வச்சு தான் ஒவ்வொரு கண்டிஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஓகே. print இப்படி இருந்துச்சுன்னா ஈவன். இப்போ எத்தனை? 1. அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டே வரோமா இதில் நிறைய. இப்போ if else இதுக்குள்ளே இன்னொரு எல்ஸை அதாவது இந்த இஃபுக்கான எல்ஸை இப்போ கொடுத்துட்டு இந்த இஃபுக்கான எல்ஸை இன்னொரு கொடுக்கணும். அதான் நெஸ்டட் if else அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த கோடு காமிக்குதா? இந்த மாதிரி இந்த ஸ்பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். else print odd. ஓகே. இப்போ அந்த எல்ஸ்க்கு என்ன வரணும்? print நெகட்டிவ். ஓகே, எரர் வராமல் இருக்கான்னு பார்க்கலாம். முன்னாடி இன்டீஜர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டேன். I equal to int. எரர் வரல. ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம். 65 பாசிட்டிவ் ஆட் நம்பர். ஓகே, வந்துருச்சா? 42. ஐயோ, இங்கே ட்ரை பண்ணேன். 42 பாசிட்டிவ் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது வந்துச்சா? பாருங்கள், இது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது முன்னாடி படித்ததுலேருந்து என்னென்னா யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்குறோம். இது வந்து வேரியபிள், இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது டேட்டா டைப்ஸு, இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் எல்ஸு, இப்போ இதில் இருக்கிறதுல இந்த பாருங்கள், இது ஆப்ரேட்டர்ஸில் இது யூஸ் பண்ணோம், இது ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ் இது ஒரு கம்ப்ளீட். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நம்பரை அடிச்சுட்டு இது என்ன நம்பர் அப்படின்னு தெரியும்னா 12, அது பாசிட்டிவ் ஏ1 நம்பர். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். இது இப்போது இதுக்கு இஃப் எல்ஸு எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, நெஸ்டட் இஃப் பார்த்தாச்சு. ஓகே, இஃப் எல்ஸில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஓகே, இது போதும், இந்த வீடியோவில் போதும். ரோல் நம்பர் வச்சு நான் நிறையா வச்சுருந்தேன். அதாவது எப்படி அப்படின்னா, என்டர் யுவர் நேம்னு வச்சுக்கலாமா? ஓகே, இந்த இன்ட் எடுத்துக்கலாம். இன்ட் எடுத்துகிட்டு அது நிறைய பெருசாக போகும். ஓகே, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேமை கொடுத்துட்டு இன்புட்டில் உங்கள் நேம், என்டர் நேம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்சிஃபை யூஸ் பண்ணுங்கள். எல்சிஃபை யூஸ் பண்ணி இப்போ இந்த நேமாக இருந்துச்சுன்னா இந்த ரோல் நம்பர் வரணும், இந்த நேமாக இருந்துச்சுன்னா இந்த ரோல் நம்பர் வரணும் அப்படிங்கிறத எல்சிஃபில் ஒரு 5 பேர்த்தோட நேமு, 5 பேர்த்தோட ரோல் நம்பர் கொடுத்துருங்க. இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்புட்டில் அவங்க நேம் டைப் பண்ணாங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் இது அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி வேறு எது இருக்கும், எக்ஸாம்பிள். இப்போது எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்கள் நேம் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் நம்பர் இது, அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.